எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த மாதம் 2025 ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி வரி வசூல் இதுவரை இல்லாத அளவிற்கு இமாலய சாதனை செய்து சாதனை படைத்துள்ளது. காரணம், வரி வசூல் என்பது 2.37 லட்சம் கோடி ரூபாயாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி வசூல் சென்ற மாதம் ஜிஎஸ்டி வரி வசூல் சாதனை 2,36,716 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் செய்த வரி வசூல் என்பது 2,10,267 கோடி ரூபாய் ஆகும். இது ஓராண்டில் 112.6% வளர்ச்சி கண்டுள்ளது. ஆக ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் அதிக பயன்படுத்தும் மறைமுக வரியான ஜிஎஸ்டியில் 5%, 12%, 18% மற்றும் 28% வரி வசூல் செய்வதற்கு ஏதுவாக வரி சதவீதங்கள் நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் ஆகிவிட்டன. ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு படிப்படியாக வரி விதங்கள் குறைக்கப்படும் என ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 55 கூட்டங்கள் நடந்து முடிந்துவிட்டன. வரக்கூடிய 56வது கூட்டத்தில் குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் அதிக பயன்படுத்தும் பொருட்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம். இதே போன்று அனைத்து தமிழ்நாடு வணிகர் சங்கமும், வரி ஆலோசகர் சங்கமும், அகில இந்திய வணிகர் சங்கமும், அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கமும் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் சங்கமும் கோரிக்கை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். காரணம், ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வரி வசூல் தான் அதிகமாகிறது. அதற்கு காரணமான ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய கிளிச்சஸ், சர்வர் பிரச்சனைகள் குறைந்தபாடில்லை. அதே போன்று தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் அகில இந்திய மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் மற்றும் 34 மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளும் கேன்சலேஷனில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். குறிப்பாக 6 மாதங்கள் தாக்கல் செய்யாத ஜிஎஸ்டி எண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே பல லட்சம் கோடி வருமானம் இழப்பு ஏற்படுகிறது. ஒருபுறம் அவர்களுடைய தொழில் பாதிக்கிறது மற்றும் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக இதற்கு ஒரு நல்ல தீர்வு பொது மன்னிப்பு திட்டம் வழங்க வேண்டும் என்பதுதான். ஆக அனைத்து கோரிக்கைகளும் இந்த வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் அனைவரும் இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டை ரமேஷ், ஜிஎஸ்டிபி.